உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் 4வது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த தடை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதியில் கடந்த 5 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மழையின் காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள முக்கிய அருவி பகுதிகளான சுருளி அருவி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு கடந்த 4 தினங்களாக வனத்துறையினர் தடை விதித்து வருகின்றனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளமாக சுருளி அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேகமலை, சுருளிமலை, சுரங்கனார், மிதங்கலார், மகாராஜா மெட்டு, ஈத்தக்காடு, தூவானம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள தண்ணீர்கள் காட்டாற்று வெள்ளமாக ஒன்று சேர்ந்து சுருளி அருவியில் மரம், கல்கள், கட்டைகளுடன் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாகத்தான் வனத்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி கடந்த 4 தினங்களாக சுருளி அருவி பகுதிக்கு வர வேண்டாம் என்றும் தண்ணீரின் வரத்து குறையும் பொழுது தாங்களே மறு அறிவிப்பு தெரிவிப்போம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த 4 தினங்களாக சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தற்பொழுது சுருளி அருவியில் 4வது நாளாக இன்றும் தண்ணீரின் வரத்து அதிகரித்து வெள்ளமாக பாய்வதால் இன்றும் தடை தொடர்கிறது என்று வனத்துறை தற்போது தெரிவித்து உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.